ஹீரோயினை பிராத்தல் ஹவுஸ்ல வந்து கொடுமைப்படுத்தினது ஒரு பெரிய டான் கீழே வேலை செய்யற ஒரு சைக்கோத்தனமான பையன் தான் தெரிஞ்சவன அந்த டான் கிட்ட போயிட்டு இவளும் கம்ப்ளைண்ட் பண்றா. அவனும் வந்து அவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவ கூட ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு ஆளி அனுப்பி விடுறான். அந்த சைக்கோவும் மறுபடியும் ஹீரோயினை தேடி வந்த உடனே அவளும் ரூம்குள்ள கூட்டு போறா. ப்ரொடெக்ஷனை வந்த ஆளு அந்த டானை போய் கூட்டு வந்தவன அந்த டான் அந்த சைக்கோவை நட்ரோட்ல இழுத்து போட்டு அடிச்சு கொண்டுறான். ஹீரோயினா எல்லாரும் முன்னாடியே மேலே ஏறி உட்காந்து காசை குடுறான்னு சொல்லி அவன் கழுத்துல இருக்க செயினை எடுத்துட்டு போயிடுறா. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் ஹீரோயின் ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி ஆகி ஏரியால ஃபேமஸ் ஆயிடுறா. அந்த ஏரியால ஒரு டெய்லர் கடைக்கார பையன் இருக்கான். அவனுக்கும் ஹீரோயினுக்கும் லவ் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் கூடயே பிராத்தல் ஹவுஸ்ல இருக்க ஒரு லேடியோட பொண்ணு இந்த மாதிரி ஒரு லேடிக்கு பிறந்ததுனால யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. ஹீரோயின் என்ன பண்றானா லவ் பண்ற பையன் வீட்டுக்கு போயிட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நிறைய சீடு காசெல்லாம் கொடுக்குறா. அந்த பையனை ஹீரோயினை கூட்டு போய் நான் உன்னதான லவ் பண்ணேன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன்னு கேட்டா நான் அந்த மாதிரி தொழில் பார்த்துட்டு இருக்கேன் உனக்கு தெரியாதான்னு உடனே அவனும் ஷாக் ஆகிடுறான். அந்த பையன் கிட்ட சொல்றான் நாங்களாம் தான் அந்த மாதிரி தொழில் பார்க்கறவங்க, ஆனா அந்த பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு, அவளையே கல்யாணம் பண்ணிக்கோ உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். உடனே இவனும் இந்த ஹீரோயினை வெறுத்துட்டு அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறான். என்னதான் அந்த பையனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாலும் ஹீரோயினுக்கு உள்ளுக்குள்ள அந்த காதல் இருக்கு. ஊர்வலத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா, ஆனா மனசுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கா.